வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேப்டனாக மாறிய விராட் கோலி அடுத்த நிமிடமே காலியான தென்னாப்பிரிக்கா அணி. அதாவது இந்திய அணியின் நட்சத்திர வீரர் விராட் கோலி கொடுத்த ஐடியா காரணமாக தென்னாப்பிரிக்கா அணியின் கேப்டன் எல்கர் மற்றும் ஸ்டாப்ஸ் இருவரும் அடுத்தடுத்து ஆட்டமிழந்து வெளியேறினார்கள். இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியானது கேப்டவுன் மைதானத்தில் தொடங்கியது. இந்த போட்டியில் டாஸை வென்ற தென்னாப்பிரிக்க அணியின் கேப்டன் டீன் எல்கர் அவர்கள் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இந்த போட்டியில் இந்திய அணி தரப்பில் சர்துல் தாகூர் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருவரும் நீக்கப்பட்டு முகேஷ்குமார் மற்றும் ஜடேஜா இருவரும் இடம் பிடித்தார்கள். அதேபோல தென்னாப்பிரிக்க அணி தரப்பில் ஸ்டாப்ஸ், மகாராஜ் மற்றும் இங்கிடி உள்ளிட்ட 3 வீரர்கள் அணிக்கு வந்துள்ளார்கள். இதன் பின் தென்னாப்பிரிக்க அணி தரப்பில் டீன் எல்கர், மார்கரம் இருவரும் தொடக்க வீரர்களாக களமிறங்கினார்கள். இந்திய அணி தரப்பில் முதல் ஸ்டெப்பை பும்ரா சிராஜ் கூட்டணி வீசியது. அதில் சிராஜ் வீசிய 4வது ஓவரிலேயே ஜெய்ஸ்வாலின் அபாரமான கேட்ச் காரணமாக மார்கரம் 2 ரன்னில் ஆட்டமிழந்தார். இதனையடுத்து கடந்த போட்டியில் இந்திய அணியை சோதித்த எல்கர் தோர்சி கூட்டணியானது இணைந்தது. அப்போது சிராஜ் மற்றும் பும்ரா இருவரும் ஷார்ட் பால்களை கொண்டு அட்டாக் மேல் அட்டாக் செய்தார்கள். அப்போது எல்கர் இவர்களின் ஷார்ட் பால்களை எளிதாக சமாளித்து வந்தார். பும்ரா வீசிய ஓவரில் எளிதாக ஷார்ட் பால்களை சமாளித்த போது நேராக ரோஹித் சர்மாவிடம் வந்து விராட் கோலி புது யோசனை ஒன்றை கூறினார். விராட் கோலி கூறி சென்ற பின் உடனடியாக ரோஹித் சர்மா ஹெல்மெட்டை அணிந்து கொண்டு பிளிக் ஷாட் அடித்தால் கேட்ச் பிடிக்க தயாராக இருக்கும் வகையில் ஷார்ட் லெக் பகுதியில் இருந்து சில அடிகள் பின் நகர்ந்து நின்றார். இதனால் எல்கர் இடது பக்கம் ஷாட் அடிக்க முடியாமல் தடுக்கப்பட்டது. இதனால் வலது பக்கம் ஷாட் ஆட முயன்ற போது சிராஜ் வீசிய பந்து ஸ்டம்பில் அடித்து சென்றது. இதனால் முதல் போட்டியில் சதம் அடித்து இந்திய அணிக்கு யமனாக அமைந்த எல்கர் வெறும் 4 ரன்களில் ஆட்டமிழந்தார். தொடர்ந்து அறிமுக வீரர் ஸ்டாப்ஸ் அவர்கள் இதே இடத்தில் ஃபீல்டிங் செய்த ரோஹித் சர்மாவிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டமிழந்தார். இதனால் விராட் கோலியின் ஐடியாவானது இந்திய அணிக்கு சாதகமாக அமைந்ததாகவும் பாராட்டப்பட்டும் வருகிறது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.